ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க, கருவேப்பிலை சட்னியில் கருவேப்பிலை பொடி. ஸோ ஃபஸ்ட்டு நாம் பாத்திரத்தை பற்ற வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஸோ கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு சத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரும்பு சத்து ப்ளஸ் முடி உதிர்தல் தடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அயன் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம் சட்னியில். இதில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சட்னி வரும். பட் நாம் பொடி தான் ஆக்க போகிறோம். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு இதில் போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பு அதை எடுத்தாச்சு. இப்போ போட போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து. ஸோ முழு உளுந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா உடச்ச உளுந்தாக இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும். ஸோ நல்லா வதக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த கலர் மாறணும் உங்களுக்கு. அப்போ தான் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா பச்சை வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காகவும் அதோட குணமும் அதுக்காக போடுறோம். இதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பெருங்காயத்துலேயும். ஸோ அதில் போட்டால் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து திருப்பியும் இந்த இதை பார்த்து சும்மா ஒரு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மிக்சியில் போட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட வேண்டியதான். இப்போ சூடாக அரைக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கிறோம். ஸோ மிக்சியில் போட்டாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈஸி தாங்க கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு. இது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கிறனால தான் இது செய்கிறோம். இது